அண்மைச் செய்தி. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 10 பேர் பலியாகி நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அவர் என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் டெல்லி டிஜிபியிடம் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக உடனே டெல்லி காவல்துறை தலைவரை தொடர்பு கொண்டு பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு என்ஐஏ அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் தொடர் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த கார் குண்டுவெடிப்பில் பலியானோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகளோடு பேசியதாகவும் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, டெல்லியில் நடைபெற்ற இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறை உயர் தலைவரை தான் பேசியுள்ளதாகவும் விரிவான விசாரணை நடைபெற்று வரும் அமித்ஷா கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த டெல்லி குண்டு சம்பவத்துக்கு பிறகாக சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது சிஐஎஸ்எஃப் ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் நாடு முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், மெட்ரோ, அதே போல ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இந்த பகுதிகள், அதே போல அரசு கட்டடங்கள்ல தொடர்ச்சியாக பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்படுறதுக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல போஸ்ட் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமாக, அதாவது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக என்எஸ்சி அந்த பகுதிக்கு விரைந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை எடுக்கக்கூடிய அந்த பணிகள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்காங்க. அதே போல அமித்ஷா இன்று பல்வேறு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பிளாஸ்ட், அதாவது கார் வெடிகுண்டு விபத்து நடந்ததுக்கு பிறகாக பல்வேறு அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு செய்திகள் இருந்திருக்கு. இந்த கார் குண்டுவெடிப்பின் தொடர்ச்சியாக பீகார், அதே போல டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ச்சியான அந்த ஹை அலர்ட்டை நம்ம பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநில, மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய அந்த உயர்மட்ட அதிகாரிகளுடன் தீவிரமான இந்த ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. ஏன்னா டெல்லி தலைநகர்ல இத்தகைய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது தங்களுடைய மாநிலங்கள்ல இந்த பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய விதமாக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அடுத்தது ஹரியானா மாநிலம், கேரளா, சென்னையில கூட அதிகப்படியான அந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஃபாரன்சிக் டீம் நேரடியாக இந்த குண்டுவெடிப்பு நடந்த அந்த முதலாவது கேட்டுக்கு அந்த அருகே சென்று பல்வேறு தடயவியல் விஷயங்களை எடுத்துட்டு வராங்க. உயர்மட்ட அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது குறிப்பிட்டு இந்த டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விரிவான விசாரணை நடைபெறுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது மிக முக்கியமான தகவலை பதிவு செய்திருக்கிறார். இன்று மாலை 7 மணி அளவில் சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னலில் ஹூண்டாய் i20 காரில் வெடிப்பு நடந்திருக்கு. சம்பவம் நடந்து 10 நிமிடத்தில் டெல்லி போலீசார் அங்க குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றிருக்காங்க. என்எஸ்சி, என்ஐஏ ஆகிய விசாரணைகள் துவங்கியிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை சேகரித்து விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. எல்லா கோணங்களிலும் விசாரணை நடக்கிறது. சம்பவ இடத்திற்கு தான் சென்றிருப்பதாகவும், அதே போல மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவரை சந்திக்க இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டு தன்னுடைய அந்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தகவலை பதிவு செஞ்சிருக்காரு. அவருக்கு அடுத்ததாக நாட்டினுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த
சம்பவத்தின் தொடர்ச்சியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு வந்து தன்னுடைய இந்த ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிப்பதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கம் வாயிலாக ஒரு மிக முக்கியமான இரங்கல் செய்தியை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. நாட்டினுடைய தலைநகர்ல இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெறுது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் தேவைகள். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்திரங்கள், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்ட்டு எதிர்கட்சி மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டு போட்டிருக்காரு. அதே போல மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் வந்து தன்னுடைய இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தன்னுடைய இரங்கல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கம் அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம், டெல்லியில் நேரிட்ட கார் வெடிப்பு சம்பவத்தால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய அந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நேரடியாக அந்த எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால் அதாவது காயமடைந்து அங்க ஜீவா, இந்த டெல்லி செங்கோட்டை பகுதி என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, பல்வேறு பாதுகாப்பு வளங்களுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. இந்த இடத்தில் இந்த ஒரு கார் குண்டு வெடிப்பு என்பது இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் சிலர் எழுப்புகின்றனர். அந்த வகையில் என்ஐஏனுடைய சோதனை தற்போது வரை என்னவாக இருக்கிறது? இது வரைக்குமே வந்து எல்லா கோணங்கள்லயும் அந்த விசாரணை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஒரு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அங்க அதாவது பார்க் செய்யப்பட்ட கார் அப்படிங்கிறத தாண்டி அந்த மூவிங் கார்ல தான் வந்து வெடி விபத்து நடந்திருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய நிலையில இதை வந்து எல்லா கோணங்களையும் வந்து விசாரிப்பாங்க. அதாவது விசாரிச்சு முதல்கட்ட தகவல்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதன் பிறகுதான் வந்து டெல்லி காவல்துறை அதிகாரிகளோ அல்லது என்ஐஏ மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் வந்து முழுக்க முழுக்க இது வந்து முன்னெடுத்து போவாங்க. ஏன்னா அதாவது குறிப்பிட்ட டெல்லி தலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அதாவது மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கடந்த காலங்கள்ல மாநில அரசாக இருக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாநில அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் அந்த நிலையில அதன் பிறகு டெல்லி திருத்த மசோதாலாம் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த காலகட்டங்கள்ல அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயம், ஏன்னா மத்திய அரசினுடைய அனைத்து கட்டிடங்களும் டெல்லியில் இருக்கு, அப்புறம் பல்வேறு நாட்டினுடைய அந்த தூதரகங்கள் வந்து டெல்லியில் இருக்கு. அப்படிங்கும்போது முழுமையாக மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பாக அவர்கள் தான் இதுக்கான அந்த விசாரணை எல்லாத்தையும் நடத்தி அந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டிய நபர்களாக இருக்காங்க போது அவர்கள் தான் வந்து இந்த விசாரணை எல்லாம் முடிந்து அடுத்த கட்டமாக என்ன யார் வந்து இதன் பின்னணியில் இருக்காங்க, முதல்கட்ட விசாரணை என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தான் வந்து தெரிவிப்பாங்க. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய எல்என்ஜேபி மருத்துவமனைகள்ல அங்க இருக்கக்கூடிய தீவிரமான அந்த ஒரு ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார். அந்த ஒரு காட்சியை வந்து தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு செய்தி நிறுவனங்கள் அதை வந்து ஒளிபரப்பிட்டு வராங்க. அதுல டெல்லியினுடைய அந்த கமிஷனர் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக தங்கள் கிடைத்திருக்கக்கூடிய முதல்கட்ட தகவல்களை வந்து நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்து வரக்கூடிய அந்த ஒரு காட்சி பார்த்திருக்கோம். அதே நேரத்துல தொடர்ந்து அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் நேரடியான அந்த விசாரணையும் வந்து தொடர்ச்சியாக பலதரப்பட்ட அதிகாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதி அதாவது மருத்துவமனை பகுதியில அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக அமித்ஷா தன்னுடைய ஆறுதல் தெரிவித்ததுக்கு பிறகாக குண்டுவெடிப்பு நடந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து முதல்கட்ட விசாரணையில
காலகட்டத்தில் அமித்ஷாவும் வந்து நேரடியாக சென்று அந்த பகுதியில ஒரு மிக முக்கியமான விசாரணையை மேற்கொள்வார். அந்த இடத்தை வந்து பார்வையிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. பலி எண்ணிக்கை வந்து முதல்ல வந்து தொடக்கத்திலே 8-9 பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில தற்போது 13 பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்தியானது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வந்து இந்த இதை வந்து ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்து தொடர்ந்து தீவிரமாக எல்லா விதமான பகுதிகளை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனை செய்தியும் வந்து தற்போது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காரு. அந்த நான் முன்பு குறிப்பிட்டதை போலவே அந்த லோக்நாயக் ஹாஸ்பிட்டல்ல இந்திய நாட்டுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோச்சல் அவரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகாரிகளுடன் தீவிரமான அந்த ஒரு ஆலோசனை என்ன மாதிரியான தகவல்கள்லாம் முதற்கட்டமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தீவிரமாக ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருந்திருக்கிறார். அதே போல இந்த குண்டுவெடிப்பின் காரணமாக மெட்ரோ ஸ்டேஷன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து முழுமையாக சேதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளும் வந்து தற்போது கிடைத்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இந்த பத்திரிகை சந்திப்பு, அதாவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நாங்கள் மேற்கொள்றோம், இந்த மாதிரியான முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து செய்தி. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.